ஹே ஆல் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என் கூட ஒரு மினி பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி எங்களுக்கு கன்சார்டிங் எக்ஸாம் இருக்குது, அதுக்கு தான் போகிறோம். அப்படி போகிற வழியில் ஹால் டிக்கெட்டு ஜெராக்ஸ் பண்ணிக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டேன். முன்னாடியே எந்த பஸ்ஸுன்னு சொல்லிட்டோம், அதனால் எல்லோரும் ஒரே பஸ்ஸில் ஏறி ஜாயின் பண்ணிட்டோம். இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். இடம் இல்லாதனால அவன் மடியில் உட்காந்துக்கிட்டேன். ஏறினோடனே ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி எங்களுக்கு காலேஜ் இல்லாதனால அவுட் பஸ் பிடிச்சி தான் போகணும். ஒரு வழியாக காலேஜுக்கு வந்துட்டோம். 9 மணிக்கு கிளம்பி 12:30க்கு தான் நாங்கள் காலேஜை ரீச் பண்ணோம். காலையில் எல்லோரும் காலேஜை பராக்கு பார்த்துட்டு கிளாஸ்க்கு போனால் யாருமே இல்லை, நாங்கள் தான் போனோம். சரின்னு வந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எடுத்துகிட்டு வந்த சாப்பாட்டை ஆளுக்கு கொஞ்சமாக ஷேர் பண்ணிவிட்டு வராத ஃப்ரெண்டை வெறுப்பேற்றிட்டு இருந்தோம். அப்புறம் மேம் வந்தாங்க, அட்டண்டன்ஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆளே இல்லாத காலேஜை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் கிளாஸ் 3rd ஃப்ளோரில் இருக்குது. அது வரையும் போயிட்டு நாங்கள் சரி ரீல்ஸ் எடுக்கலாம்னு எடுத்துகிட்டு இருந்தோம். இது ட்ரெண்டிங்கில் போகிற ஒரு நியூ சாங். ஆனால் நாங்கள் 3 பேர் சேர்ந்து கும்மி அடிச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு, அதனால் எல்லோரும் எக்ஸாம் ஹாலுக்கு கிளம்பிட்டோம். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோம். லைட்டாக மழை வர ஆரம்பிச்சிச்சு. வெளியே போனோம். ரெடியாக ஒரு ஆட்டோ இருந்துச்சு. ஏறலாமா வேணாமான்னு சின்ன கன்ஃபியூஷன். அதுக்கப்புறம் அதில் ஏறிட்டோம். சரி ஷாப்பிங் போயிட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட கிளம்பிட்டோம். அப்படியே போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஸ்வீட் வாங்கலான்னு ஸ்வீட் கடைக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்வீட் மட்டும் வாங்கிட்டு மணி ஆச்சுன்னு பஸ்ஸுக்கு கிளம்பிட்டோம். பஸ்ஸில் ஏறி உக்காந்தாலுமே கொஞ்சம் லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் வேறு பஸ்ஸில் போயிட்டாலுங்க. இவன் மட்டும் ஏன் ஸ்டாப்பிங்கில் இறங்கி வேறு பஸ் மாதிரி தான் போகணும். அதனால் அவளையும் பஸ் ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் இன்னொரு மினி விளாக்கில் பார்க்கலாம். பை காய்ஸ்.